அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த நீட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் விரைவில் ஆரம்பிக்குது. அது சம்பந்தமான நிறைய சந்தேகங்கள் மாணவர்களுக்கு வரும். அந்த சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான ஆன்சர் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். இது மட்டும் கிடையாது, லாஸ்ட் 4 இயர்ஸாக நீட் சம்மந்தமாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நிறைய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நீட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தாழ்மையான வேண்டுகோள், மொபைலில் பண்ணாதீங்க. என்னதான் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்ததுன்னு மொபைலில் பண்ணாதீங்க. வீட்டில் ஒரு லேப்டாப் இருக்குது இல்லது ஒரு டெஸ்க்டாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். அதில் நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா பண்ணுங்கள். இல்லைனா ஒரு நெட் சென்டரில் போய் பண்ணும்போதும் நீங்கள் அந்த நெட் சென்டரில் பொறுமையாக பண்ண சொல்லுங்கள். அது அவசரப்படுத்தி மிஸ்டேக் பண்ணிட வேண்டாம். அது 100 ரூபாய்ங்கிறது 200 ரூபானா கூட ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் பொறுமையான நெட் சென்டரில் பண்ண சொன்னீங்கன்னா பிரச்சனையே வராது. அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு சந்தேகங்கள் வரும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கோட் அப்படிங்கிறது 7 கோடு கொடுத்துருக்காங்க. அந்த எந்த கோடை போடுறது அப்படிங்கிற சந்தேகம் வருங்க. இந்த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கோட் அப்படிங்கிறது கோட் 1. கோட் 1 பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. கோட் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, கேண்டிடேட் who is appearing for the qualifying examination, that is class 12, இந்த வருஷம் 24 வருங்க, his result is awaited. அப்போ இந்த வருஷம் +2 எழுத போகிற மாணவர்கள் அவங்க appearing for the qualifying examination, +2 எக்ஸாமினேஷன் எழுத போகிறாங்க, ரிசல்ட் அவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மாணவர்களுக்கு கோட் 1. அப்போ அதில் சந்தேகமே இல்லை. இந்த வருஷம் +2 எழுதுகிற மாணவர்களுக்கு கோட் 1. இப்போ நான் +2 முடிச்சிட்டேன் சார், ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன். கோட் 2 போடுறதா, 3 போடுறதா, 4 போடுறதா, 5 போடுறதா, 6 போடுறதா, 7 போடுறதா, மீது எந்த கோடு சார் போடுறது அப்படின்னா இதில் சந்தேகம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிறையா இருக்குது, தியரி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தாராளமாக அந்த சந்தேகம் கோட் 2 போடலாம், தப்பு கிடையாது. கோட் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, த ஹையர் ஆர் சீனியர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஆர் த இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு த கிளாஸ் 12 ஹையர் செகண்டரி. அப்போது கோட் 2ல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் போடலாம். இதெல்லாம் நீங்கள் ஒரு நிறைய படித்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதில் ஓப்பன் யூனிவர்சிட்டியாக இருந்ததுன்னா த கேண்டிடேட் ஹூ பாஸ்ட் 12th ஃப்ரம் ஓப்பன் ஸ்கூல் ஆர் ப்ரைவேட் நாட் எலிஜிபிள். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் எலிஜிபிள். ஸ்கூலில் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி தான் எழுதியிருக்கணும். அப்போ ஓப்பன் ஸ்கூல்லையோ ப்ரைவேட்டாக எழுதிருந்தால் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கோட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. கோட் 3 இதெல்லாம் படிச்சு இன்டர்மீடியட் ப்ரீ டிகிரி இதெல்லாம் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் ப்ரீ டிகிரின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் பியூசி ப்ரீ டிகிரி யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, பியூசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இருக்கலாம். ஸோ நிறையா இருக்குது. அது மாதிரி லாஸ்ட்டாக 7th ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. எனி அதர் எக்ஸாமினேஷன் விச் இஸ் ஸ்கோப் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் 12 லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப் 10+2 அது எனி அதர் ஈக்குவல் எக்ஸாமினேஷன் விச் இஸ் ஸ்கோப் ஆஃப் 12th அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் போட்டு ரொம்ப இதனால் ஒரு பெரிய தவறு வந்துடாது. நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள், அதாவது 12th படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் நீங்கள் கோட் 1 போடலாம். மற்ற மாணவர்கள் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் 2 போடலாம். இதில் ஒரு தவறு வந்துடாது. ஸோ இந்த மாதிரி நீட் அப்ளிகேஷன் சம்மந்தமாகவும் கவுன்சிலிங் சம்மந்தமாகவும் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.